அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேற்றைய தினம் அரசாங்கத்துக்கு எதிராக மேலே இந்த அரசாங்கம் போதைக்கும் பாதாள உலக கோஷ்டிகளுக்கும் எதிராக நாங்கள் செயற்பட ஆரம்பித்ததன் பின்னர் வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த குற்ற செயலோடு சம்பந்தப்பட்டவர்களை அவர்களை கொண்டு வந்து இங்கு நாங்கள் விசாரணை செய்வதன் பின்னர் தோற்று போன வங்குரோத்தடைந்த இந்த அரசியல்வாதிகள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை மீண்டும் அதால பாலத்தில் தள்ளுவதற்காக இருண்ட யுகத்துக்கு எங்களை மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நீங்கள் நேற்று பார்த்திருப்பீர்கள். ஆகவே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்காக மீண்டும் சந்தர்ப்பத்தை வழங்க அவர்கள் தயாராக இல்லை. தமிழிலே சொல்வார்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதை நாங்கள் சொல்லுவோம், அலிபாபாவும் 400 திருடர்களும் நேற்று மேடையிலே இருந்தார்கள். அங்கே பாருங்கள், அந்த மேடையில் இருந்த எல்லோருக்கும் வழக்கு விசாரிக்கப்பட்டு எல்லோரும் சிறை சென்று வந்து இப்பொழுது வெளியே இருக்கிறவர்கள். இவர்களுக்கு அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நிரந்தரமாக சிறைக்கு செல்ல நேரிடும். அந்த பயத்தினால் நாட்டிலே மக்களுடைய இந்த ஒரு மாற்று கருத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியை குழப்புவதாக நினைத்து அவர்கள் அந்த நேற்று கூட்டத்தை கூட்டினார்கள். எனவே நேற்று கூட்டத்துக்கு வந்தவர்கள் யார்? சாராய போத்தலுக்கும் அதே போல சோற்று பாசலுக்கும் எந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் அடியோடு துடைத்தெறிந்தார்களோ அந்த அசிங்கமான கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்குகிறார்கள் இந்த மொட்டு கட்சிக்காரர்களும் அதே போல ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களும். எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாங்கள் ஒரு பேரணியாக அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுறதாக சொன்னார்கள். இது ஆட்சி கவுப்புக்கானது இல்லை, மக்கள் பிரச்சனையை கொண்டு வார் என்று சொன்னார்கள். அந்த வகையில் எங்களோடும் பேசினார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பேரணி என்றது ஆட்சி கவுப்புக்கானதை தான் நான் பார்க்குறேன். எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதாக இருந்தால் அவர்கள் ஆட்சியில் இருக்க அதை செய்திருக்கலாம். அந்த வகையில் நேற்றையான் பேரணி இது ஒரு சுமூகமாக இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளை, இணைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி ஒன்று எடுக்கும்போது அதை குழப்புகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்குறேன். அது மாத்திரமில்லை, ஒரு பொது நோக்கத்துக்காக எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு பேரணியை செய்கிறதாக சொன்னார்கள். ஆனால் அதில் முக்கியமான தலைவர்கள், முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் அதில் பங்கு பெறவில்லை. இது ஒரு வெற்றியளித்த எதிர்ப்பு பேரணியாக நான் பார்க்கவில்லை.